இந்த லைட்டரும் இப்பதான் காணாம போகணுமா? எதிரில் இருக்கிறது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. எஸ், முகூர்த்த நேரம் வந்துருச்சு. நீ சாகறத நான் லைவா பார்க்க போறேன். அதுதான் என்னோட லட்சியமே. ஸ்பெஷல் ஷோ பார்க்க போறேன். பாய் பாய் பிரக்யா மேம். இந்த லைட்டருக்கு என்னாச்சு? இதுவும் இப்பதான் ரிப்பேர் ஆகணுமா? வேற லைட்டர் இருக்கா? வேற லைட்டர் ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கும். போய் எடுத்துட்டு வரேன். ப்ராப்ளம் ஆயிடுச்சு சிமோனிகா. இவ்ளோ வேலை செஞ்ச அந்த லைட்டரை செக் பண்ணிருக்கலாம்ல. இவங்க கிட்ட இவ்ளோ பணம் இருந்து என்ன ஒரு லைட்டரை ஒழுங்கா வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது அவசரமா பண்ணணுங்கிறப்பதான் எல்லாமே சொதப்போம். இந்த லைட்டர் வேற எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. இந்த பாக்ஸ், இதுல அவர் எனக்கு கொடுத்த இந்த இயரிங் ஸ்டோர் ரூமுக்கு எப்படி வந்துச்சு? காண வேண்டும் உறங்கும் போதும் உறங்கிடாமல் கனவிலே நீ தோன்ற வேண்டும். காதலாகி காற்றிலாடும் ஊஞ்சலாய் நான் ஆகிறேன். காலம் தாண்டி வாழ வேண்டும், வேற என்ன கேட்கிறேன்? அவர் எனக்கு இதை எவ்வளவு அன்பா கொடுத்தாரு. இதை மறுபடியும் ரூம்லயே கொண்டு போய் வச்சிடுறேன். இத பார்த்துட்டு எதுக்காக வந்தனோ அதையே மறந்துட்டேன். லைட்டர் எங்க இருக்கு? போதும் போதும்டா பிரபா, ஐ cannot wait anymore. இப்போ உடனே என்னோட குண்டச்சி இந்த சாரீஸை கட்டிக்கிட்டு எப்படி இருப்பான்னு பார்க்கணும்டா. அண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு என்கிட்ட உண்மையை சொல்லதான் போறா. ஒரு நிமிஷம், ஒருவேளை இன்னைக்கு அவன் உண்மையை சொல்லனா என்ன பண்றது? கவலைப்படாத, எல்லாம் நடக்கும். தயவு செஞ்சு ஒரு ரொமான்டிக் மூட மட்டும் விட்டுடாத. உன்னை பார்த்ததான் உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அவங்க அப்படியே கொட்டிடணும். அந்த நேரத்துல உன் முகத்துல தெரியுற சந்தோஷம் நானும் பார்த்து ரசிக்கணும். இல்லடா, அந்த மொமெண்ட் ரொம்ப பர்சனலா இருக்கும். வேணும்னா செல்ஃபி எடுத்து உனக்கு அனுப்புறேன். அப்படியா? சரி, அப்புறமா என்ன நடந்துச்சு சொல்லுங்க. வந்துட்டீங்களா நீங்க? மீட்டிங் சீக்கிரமா முடிஞ்சிருச்சா? சந்தோஷமா இருக்கீங்க? அட நீ வேற எங்க முடிஞ்சது? உண்மையான மீட்டிங்கே இனிமே தானே. சரிதான் அபி? அப்படின்னா என்னன்னு பிரபா உங்ககிட்ட ரூம்ல தான் நீயா சொல்லுவோம். அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட அக்கா எங்க இருக்கா? என் அக்காவா? ஆமா, அவங்க காலையில இருந்து கிச்சன்ல தான் இருக்காங்க. நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்களோ அதை விட பயங்கர எக்ஸைட்டட்ல இருக்காங்க. என்னோட எக்ஸைட்டடா இருக்க முடியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கிச்சனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் யார் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்கன்னு தெரியும். வீடே அதிரிடும். தாங்க முடியல. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் அதுக்குள்ள அவளை கிச்சன்ல பாத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் இரு. நீ கிச்சனுக்கு போய் என்ன பண்ண போற? நீ ஒரு ரூமுக்கு போ. நான் த்ரிஷா கிட்ட சொல்லி அவங்க ரூமுக்கே வர சொல்லிடுறேன். சீட்டிங் எல்லாம் பண்ணக்கூடாது. நீ உன் பொண்டாட்டிய பாத்துட்டு நான் என் பொண்டாட்டிய பார்க்க வேண்டாம். நவரா அபி நெல்லு, நீ வேணா அப்புறமா பாத்துக்கலாமேடா. நான் தான் த்ரிஷா அனுப்புறேன்னு சொல்றேன்ல. த்ரிஷா நீ போய் அவங்க கிட்ட அபி அவன் ரூம்ல வெயிட் பண்றான்னு சொல்லு. டைம் வேஸ்ட் எதுக்கு பண்ணணும்? டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் ஆபீஸ்ல இருந்து ஓடி வந்தேன். இது பாரு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நான் முதல்ல போறேன். அபி நான் யார் சொல்றதையும் கேட்கறதா இல்ல, நான் போக தான் போறேன். கோயிங் பாய். நீங்க எங்க போறீங்க? இருங்க, அவர் போட்டோங்க. என்ன த்ரிஷா, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சிக்னல் கொடுத்தேன், கவனிக்க மாட்டியா நீ? எப்ப கொடுத்தீங்க? நாங்க வரும்போதே பிரக்யா எனக்கு போன் பண்ணி அபியை எப்படி கிச்சனுக்குள்ள வர விட்டுறாதுன்னு சொன்னாங்க. இவனுக்காக அவங்க ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஆனா நீ... ஐயோ கடவுளே, நான்
எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அக்கா என்ன கண்டிப்பா திட்டுவாங்க. நான் இப்பவே போய் சரி தடுக்கிறேன். சரி விடு, பரவாயில்ல, போகட்டும் விடு. நடந்தது என்னவோ நடந்து போச்சு. சரி சரி, நீ மூட் ஆஃப் ஆக வேண்டாம். ஏன்னா உனக்காக நானும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா? என்னதுங்க? எனக்காக gift வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? பின்ன பார்க்கிறதுக்கு பீட்சா மாதிரியா இருக்கு. என்னங்க ப்ளீஸ் காட்டுங்க ப்ளீஸ். என்னங்க? இங்க கிடையாது, ரூம்ல. பிரக்யா, காலையில இருந்து பிரக்யா கிச்சன்ல இருக்கிறதா த்ரிஷா சொன்னா. ஆனா இங்க யாருமே இல்லையே. ஆனா கிச்சனை பார்க்கும்போது கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இங்கதான் இருந்த மாதிரி தெரியுது. பரபி, சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சல, சர்ப்ரைஸ்க்கான பிரைஸையும் நீ தான் பே பண்ணணும். அவ எங்க இருக்கான்னு போய் தேடு. இந்த ஸ்மெல் எங்க இருந்து வருது? வாவ், குண்டச்சி எனக்காக என் ஃபேவரட் கீர் பண்ணிருக்கா. எனக்காக வேற என்னென்ன பண்ணிருக்கான்னு பாக்குறேன். பன்னீர் டிஷ் பண்ணிருக்கா, சன்னா பண்ணிருக்கா. என் ஃபேவரட் டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்கே. இந்த நாள நான் அவளுக்காக ஸ்பெஷலா மாத்தணும்னு நினைச்சேன். அவ எனக்காக ஸ்பெஷலா மாத்திருக்கா. அப்படின்னா உண்மை என்னன்னு அவ கண்டிப்பா சொல்லிடுவா. எஸ், இந்த நாள் இன்னும் எக்ஸைட்டிங்கா மாறிக்கிட்டே இருக்கே. இது கண்டிப்பா என் லைஃப்லயே பெஸ்ட் வேலண்டைனா இருக்க போகுது. நான் கொண்டு வந்த சாரீஸ்ல இருந்து பெஸ்ட் சாரியை எடுத்து கட்டிக்கிட்டு அவ கையால எனக்கு ஊட்டி விடும் போது எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ நான் தான் உங்க குண்டச்சின்னு சொன்னா. வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் சாப்பிடுங்க. நானா? நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு பசி இல்ல. நான் எவ்வளவு அன்பா பண்ணிருக்கேன். இத பார்த்த உடனே உங்களுக்கு பசி வந்திருக்கணும். இதெல்லாம் அன்பா பண்ணிருக்கலாம், ஆனா அன்பா ஊட்டி விடல. ஓகே, சாப்பிடாதீங்க. நான் உங்களுக்கு என் கையால ஊட்டி விடலான்னு நினைச்சேன். அப்படின்னா ஓகே. நாளே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் நெஞ்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் நொடி என் கண்களோடு நீர் துளி உன் மார்பில் நீந்ததோ. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் சேருதே. அவ்வளவுதான். அவளை நான் பார்த்துட்டா போதும். அவளுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுப்பேன், அவளோட சர்ப்ரைஸையும் ஏத்துப்பேன். இந்த பிரக்யா லைட்டர் எடுத்துட்டு வர எங்க போயிருக்கா? இந்த முட்டாள் மைத்திலிய பார்க்கலனா நான் மறுபடியும் அவளை கிச்சனுக்குள்ள அனுப்பியிருப்பேனே.
மேடம் இங்க இருக்காளா? செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? மேம், நீங்க எங்க போறீங்க? ரூமுக்கு போறேன். ஆனா எதுக்கு? அது ஆக்சுவலி இந்த இயரிங்ஸ் இருக்குல்ல, இதை அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணுது. இதை ஸ்டோர் ரூம்ல யாரோ வச்சுட்டாங்க, அதான் ரூம்ல வைக்கலான்னு போறேன். இருங்க. என்னாச்சு? மேம், ஐம் சாரி, பட் நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க அபி சாருக்காக நீங்க ரொம்ப ஸ்பெஷலா சமைக்க போறேன்னு சொன்னீங்களே. சோ அவங்க வந்துட்டு இருப்பாங்க. நீங்க கிச்சனுக்கு போய் குக்கிங் வேலையை பாக்குறது நல்லது. டோன்ட் வரி, இத நான் உங்க ரூம்குள்ள வச்சிடுறேன். சரி, பார்த்து வை. என்ன, இது என் உயிர் மாதிரி. ஓகே மேம், இப்போ உங்க உயிர் என் கையில இருக்கு. டோன்ட் வரி, இதை நான் ரொம்ப பத்திரமா வச்சிடுறேன். தேங்க்யூ. இந்த கம்மலையும் உன்னோடவே சேர்த்து அனுப்பணும் போல இருக்கு. ஆனா நீ போனதுக்கு அப்புறம் அபிக்கு உன் ஞாபகமா ஏதாவது இருக்கணும்ல. இத பார்த்து பார்த்து அழட்டும். குண்டச்சி எதுக்கு எவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கா? என்னால வெயிட் பண்ண முடியலையே. வெயிட் பண்ணா எனக்கு ரொம்ப பசிக்கும். ஆனா இங்க பசியை தீர்க்கறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவ வரத்துக்குள்ள ஏதாவது வயிற்றுக்குள்ள போடுவோம். ஸ்வீட் சாப்பிட்டு பசியை தீர்த்துக்கிறேன். கீர் இன்னும் முழுசா ரெடி ஆகலையா? என்ன குண்டுச்சு, என் ஃபேவரட் கீரை இப்படி பாதியிலே விட்டுட்டு போயிட்டியே. அதுதானே எப்படி குக் ஆகும்? கேஸ் தான் ஆன்லயே இல்லையே. நான் கேஸ் ஆன் பண்ணிடுறேன். அவ வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கீரை நல்லா ரெடி பண்றோம். இந்த லைட்டர் எங்க இருக்கு? லைட்டர் கிடைச்சிருச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்றேன். பிரதர் அபி, எப்பயாவது நீ கேஸ் ஆன் பண்ணியிருந்தா தானே இதை வச்சு எப்படி ஆன் பண்றதுன்னு தெரியறதுக்கு. ஆனா நம்ம தோல்வியை ஒத்துக்கிற டைப் இல்லையே. அப்புறம் என்ன, அந்த ப்ரொடியூசர்ஸ் அபி கிட்ட வீடியோ காட்டிட்டு இருந்தாங்க. அப்போ கூட அவன் அவங்கள பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தான். எனக்கு எனக்கு மாமாவோட எக்ஸ்பிரஷனை பார்த்து ஆகணும். பிரபா, அக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? பிரக்யா, நாங்க இப்பதான் வந்தோம். நீ எங்க இருக்கேன்னா அவர் எங்க இருக்காரு? பிரக்யா, அது உங்களை பாக்குறதுக்காக நேரா கிச்சனுக்கே போயிட்டான். கிச்சனா? அவரை கிச்சனுக்கு போக விடாதுன்னு உன்கிட்ட சொன்னேன்ல. நான் கிச்சன்ல தான் இருக்கேன்னு எதுக்காக அவர்கிட்ட நீ சொன்ன? ஐம் சோ சாரி பிரக்யா. அக்கா, ஐம் சாரி. அது என்னன்னா அக்கா, அவரு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டாரு. நான் தான் நீங்க கிச்சன்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். அதான் அவரு கிச்சனுக்கு. த்ரிஷா, நீ எதுக்காக அவர்கிட்ட சொன்ன? என்ன நீங்க? அக்கா, நான் என்னெல்லாம் சமைச்சிருக்கேன்னு அவர் பார்த்துட்டாருன்னா அப்புறம் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். முதல்ல போய் அவரை கிச்சனை விட்டு வெளியே துரத்தணும்.
அவர் கண்டிப்பா போக சொன்னா போகவே மாட்டாரு. போகலனாலும் நல்லதுதான். அவர் கூடவே இருந்தாருன்னா சமையலும் ருசியா இருக்கும். யாராவது இருக்கீங்களா? பிரக்யா, பிரபா, யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்க. தீ பிடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஷோ டைம் சென். பிரக்யா, அக்கா, அபிக்கு என்னாச்சு? அபியோட குரல் தானது? ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? வாங்க போய் பாப்போம். இது அண்ணாவோட வயசாச்சே. தனு, பிரக்யா, பிரபா, யாராவது காப்பாத்துங்க. பிரபா, பிரக்யா, பிரக்யா.